ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்று 30ஆம் திகதி மே மாதம் 2016ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, புலிகள் இருந்தபோது நாட்டில் போலியோவை எப்படி ஒழித்தோம், ரோட்டரி கழக தலைவர் ரவீந்திரனுக்கே அதன் பெருமை சாரும், தென்கொரியாவில் பிரதமர் ரணில் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் ஒன்று நெருங்குவதற்கு அஞ்சக்கூடிய இடங்களை கூட சென்றடையக்கூடிய திறமை ரோட்டரி கழகத்திற்கு உண்டு. உலக அரசாங்கங்கள் இதனூடாக பயன்களை பெற்றுக்கொள்வதை ஆரம்பிக்க வேண்டும். ஒத்துழைப்பின் விரிவான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கத்தில் ரோட்டரி மற்றும் ஏனைய சேவை அமைப்புகள் என்பவற்றுடன் இணைந்தே பணியாற்ற வேண்டுமென பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையின் மலையக பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக, நுவரெலியா ரத்தினபுரி கேகாலையில் நிலை கொண்டுள்ள சீரற்ற காலநிலை என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மலையகத்தில் நிலை கொண்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்ந்தும் நுவரெலியா ரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களை மழை அச்சுறுத்தி வருகின்றது. மாலை வேளைகளில் அடைமழை பெய்வதுடன் மண் சரிவு அபாயங்களையும் ஏற்படுத்தி வருகின்றது. இதனால் மலை அடிவாரங்களிலும் லயன் குடியிருப்புகளிலும் வாழும் மக்கள் அச்சத்துடன் பொழுதை கழித்து வருகின்ற அதேவேளை பாதுகாப்பான இடங்களை தேடி இடம்பெயர்ந்து வருகின்றனர் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், அரிய சந்தர்ப்பத்தை சரிவர பயன்படுத்துங்கள் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நாட்டில் புதிய அரசியல் மாற்றம் ஏற்பட்ட பின்னர் நல்லிணக்க செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதுடன் ஜனநாயகத்தை பலப்படுத்தும் வேலை திட்டங்களும் வலுவடைந்து வருகின்றன. இந்த செயற்பாடுகளை சர்வதேசம் அவதானித்து வருகின்ற நிலையில் ஜப்பானில் நடைபெற்ற G7 மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா நல்லிணக்கம் மற்றும் உள்ளக விசாரணை பொறிமுறை தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதாவது, நல்லிணக்கம் தொடர்பில் கவனம் செலுத்துவதற்காக நான் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தொடரில் தெரிவித்தவாறு உண்மையை கண்டறிவதற்கும் நீதியை கண்டறிவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளேன். இதற்காக அனைத்து தரப்புகளுடனுமான விரிவான ஆலோசனைகளின் அடிப்படையில் கடந்த கால நிலைமைகள் மீண்டும் ஏற்படாதிருப்பதை உறுதி செய்வதற்கான பொறிமுறையை அமைத்து வருகின்றோம் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலைமையில் கூட வரலாற்றில் என்றும் இல்லாதவாறு வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஆகிய அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து எமது நாடு மீண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த அனர்த்தம் ஏற்பட்டதும் எமது மீட்பு பணி மற்றும் புனர் நிர்மாண முயற்சிகளுக்கு உடனடியாக உதவ பல்வேறு நாடுகள் முன் வந்தன. அனைத்து நாடுகளுக்கும் நாம் நன்றி கூறுகின்றோம். இது ஒரு பாரிய அழிவு என்ற வகையில் அதிக அபிவிருத்திசார் உதவிகளை நாம் எதிர்பார்க்கிறோம் என்று ஜனாதிபதி சர்வதேசத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஏனைய நாடுகளின் தலைவர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு அபார வரவேற்பை அளித்திருந்தனர் என்பதாக இதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைய பெற்றுள்ளது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, அவசர கால பொதியை தயார் நிலையில் வைத்திருங்கள், அனர்த்த அபாய பகுதியில் உள்ளோருக்கு அறிவுறுத்தல், 3000 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டன என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அவசர நிலைமைகளின் போது உடனடியாக வீட்டிலிருந்து எடுத்து செல்லக்கூடிய வகையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் மருந்து வகைகள் அடங்கிய பொதியொன்றை எவ்வேளையிலும் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அனர்த்த அபாயங்கள் காணப்படும் பிரதேசங்களை சார்ந்த மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம், மீள புதுப்பிக்கும் சக்திக்கு மாறுவது பயன் தரும் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. சம்பூர் அனல் மின் திட்டத்தை உடனடியாக நிறுத்துமாறு தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது. இந்த மின் உற்பத்தி நிலையத்தால் தமது ஜீவனோபாய தொழில்களான விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன்பிடி தொழில் என்பன பாதிக்கப்படும் என அப்பிராந்திய மக்கள் கவலை வெளியிட்டு வருகின்றனர். உத்தேச அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியாகும் நச்சு புகையும் வெப்பமும் வழியை மாசடைய செய்வதுடன் கடும் நோய் பீடிக்கவும் காரணமாக அமைந்துவிடும் என அச்சம் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் நிலக்கரி மூலம் சக்தி பிறப்பிக்கப்படுவது உலக வெப்பமயமாதலுக்கு அதிகளவு பங்களிப்பை செலுத்துகிறது என்பது அறிந்த ஒன்றாகும். நிலக்கரிகளை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் போது வெளியேற்றப்படும் கார்பன் பூமி வெப்பநிலை அதிகரிப்பிற்கு மேலும் வழிவகுத்து விடுகிறது. இதுவே காலநிலை மாற்றத்திற்கு காரணமாகிறது என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, கிழக்கு முதல்வருக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை, அவசரமாக கூடுகிறது மூக உயர்ப்பிடம் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சம்பூரில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட்டுக்கும் கடற்படை அதிகாரி ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு தொடர்பிலும் அதனால் ஏற்பட்டுள்ள
எதிர்ப்பலைகள் குறித்தும் ஆராய்வதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உயர்ப்பிடம் விரைவில் கூட உள்ளது என அக்கட்சி வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகிறது. இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களிலும் அரசியல் மேடைகளிலும் பெரிதளவில் பேசப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தியிருந்தனர். இருவரும் விசேட கலந்துரையாடலிலும் ஈடுபட உள்ளனர் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் சர்வதேச பங்களிப்பு மிகவும் அவசியம் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இன்னும் சில வாரங்களில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 32வது அமர்வு ஆரம்பமாக உள்ள ஒரு தருணத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள கருத்துக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு தடவை நம்பிக்கை இனங்களை விதைக்கக்கூடியவையாக காணப்படுகிறது. இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தில் இறுதி தருணங்களில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் குறித்த விசாரணைகளுக்காக உருவாக்கப்படவுள்ள பொறிமுறைகளில் சர்வதேச பிரசன்னம் எதற்கும் வாய்ப்பில்லை என்பதே அவர் தெரிவித்துள்ள விடயம். சில மாதங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி சிறிசேனா சர்வதேச ஊடகங்கள் இரண்டிற்கு அடுத்தடுத்து அளித்த பேட்டியில் இதே கருத்தை முன்வைத்திருந்தார். தமிழ் மக்களையும் இலங்கையின் நிரந்தர சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் குறித்து நேர்மையான அக்கறை கொண்டிருப்பவர்களையும் அந்த கருத்துக்கள் அப்போது கலக்கமடைய செய்திருந்தன. தற்போது அதனை பிரதமர் செய்துள்ளார். இந்த கருத்தை அவர் தெரிவித்த சந்தர்ப்பமும் முக்கியமானது என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வாக்காளர் எண்ணிக்கை யாழில் வீழ்ச்சியுறும் அபாயம், வழிவடக்கு வழிக்கிழக்கில் வாக்காளர் பட்டியல் மீளாய்வு பணிகள் இடம்பெற உள்ளதால் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வளம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக யாழில் குற்ற செயல்களை அடக்க போலீஸ் மா அதிபர் களமிறங்க முடிவு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஞானசார தேரருக்கு 2வது தடவையாகவும் பிடிவிராந்து, வழக்கு விசாரணைகளில் 2 தடவையும் பிரசன்னம் ஆகவில்லை என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ரோட்டரி மற்றும் ஏனைய சேவை அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும், தென்கொரியாவில் பிரதமர் ரணில் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக லிபியா கடற்கரைக்கு அப்பால் ஐரோப்பிய ஒன்றிய கப்பல்களால் புதிதாக 600 குடியேற்றவாசிகள் மீட்பு என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. லிபியா கடற்கரைக்கு அப்பால் சனிக்கிழமை 600ற்கு மேற்பட்ட குடியேற்றவாசிகள் ஐரோப்பிய ஒன்றிய கப்பல்கள் மூலம் காப்பாற்றப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் கடந்த வாரம் மொத்தம் 13,000 குடியேற்றவாசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக இத்தாலிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். லிபிய கடற்கரைக்கு அப்பால் இடம்பெற்ற பிராந்திய மீட்பு நடவடிக்கையில் இத்தாலி, ஜெர்மனிய மற்றும் அயர்லாந்து கப்பல்கள் பங்கேற்றிருந்தன என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளியின் இந்திய பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை, வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவுறுத்தல் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களின் நலனுக்கும் பாதுகாப்புக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இந்திய தூதரகங்களை அறிவுறுத்தியுள்ளார். அயல் நாடுகளில் உள்ள இந்திய தலைமை தூதர்களின் ஆண்டு மாநாடு கூட்டம் டெல்லியில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றும் போது சுஷ்மா இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரம் ஜப்பான் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் அமோக வரவேற்பை அளித்துள்ளனர். இதனால் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் பலம் அதிகரித்து உள்ளதாகவும் இதனால் உள்ளூர் அரசியல்வாதிகள் ஜனாதிபதியின் பலத்தை கண்டு அஞ்சுவதாகவும் அதனை வலியுறுத்தும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் அமைந்துள்ளது. தினக்குரலின் கேலி சித்திரம் G7 உச்சி மாநாட்டில் உலக நாடுகள் நிதியுதவி வழங்க தயாராக இருக்கின்ற நிலையில் அதனை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தன்னுடைய தொப்பியை ஏந்தி அதனை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்து நிற்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய கேலி சித்திரம் அமைய பெற்றுள்ளது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான நாளேடுகளினதும் பிராந்தியத்திலிருந்து வெளியான நாளேடுகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.